காதலிக்க நேரம் இல்லை. கிடைச்சும் கூட நான் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணேன். குடும்ப சூழ்நிலையும் எனக்கு இருந்தது. ஒரு சில காரணங்களுக்காக என்னுடைய இது தேவை இருந்தது. காமெடி ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு. இந்த நாகேஷும் ராஷ்ட்ரி அதே வயசு தான், காஞ்சனாவும் அதே வயசு தான், நீயும் அதே தான். 3 பேர் ஹீரோயின்ஸ்னா கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும். மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும். எந்த இடத்துல நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் போய் நம்ம ஆடினோம்னா அது ஒரு மரியாதையா இருக்காது. வயசு 70 இயர்ஸ், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால ப்ளஸ் போட்டுக்க வேண்டியது தானே. குப்பை விழுந்தா கூட யாரையும் கூப்பிட்டு எடுக்க சொல்ல மாட்டேன். நானே எடுத்து போய் தான் அந்த பேஸ்கெட்டில் போடுவேன். ஏன்னா படிக்கட்டு கூட ஏற முடிஞ்சா ஏறலான்னு சொல்கிறாங்க டாக்டர். மூச்சு வாங்கிட்டுனா ஏறாதீங்க, டோன்ட் கோ. ஸ்வீட் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கேக் சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். பட் இவ்வளோ நாள் சினிமா இருந்துக்க நான்வெஜ் பக்கமே போனதில்லை. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாதாம்மா நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் உங்களை சினிமாவாக பார்க்கல, சச்சுமான். ஏன்னா பத்மினி ஒண்டி தான் பத்மினி அம்மான்னு கூப்பிடுவாங்க, பப்பிம்மான்னு கூப்பிடுவாங்க. இப்போ என்ன வந்து சச்சுமான். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சச்சிவமா அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து அந்த கலர்ஃபுல்லான அந்த ஒரு காஸ்டியூம்ஸும் எப்பவுமே அந்த ஒரு பிரைட்னஸ், அந்த ஸ்கிரிப்ட் எப்பவுமே இருக்கும், அந்த எனர்ஜி. ஸோ இதோட சீக்ரெட் என்ன? சீக்ரெட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பழகிற முறை, நம்மளுடைய மனசு. நான் ஹீரோயினாக வரணுன்னு தான் எனக்கு வீர திருமகன் படமும் அன்னை படமும் கிடச்சிது. ரொம்ப ஷார்ட் ஒரு பீரியடுக்குள்ளே எனக்கு வந்து காதலிக்க நேரம் இல்லை. 2 வருஷத்துலேயே அது நடந்துருச்சு. 2 வருஷத்துலேயே கிடச்சிருச்சு எனக்கு. அப்படி கிடச்சும் கூட நான் என்ன பண்ணேன், முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த வயசும் இல்லை டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு. எல்லாரும் சேர்ந்துன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு டிசிஷன் வெயிட்டிங்கில் வச்சோம். ஆனால் அவங்க ஸ்ரீதரும் சித்ராலயா கோப்பும் என்னை விடவே இல்லை. எனக்கு வந்து என்ன தோணுச்சுனாக்கா, சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம்னா தான் ஒன்று இல்லைன்னா ஒன்று மாறி டக்குன்னு எப்படி ஒன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப சூழ்நிலையும் எனக்கு இருந்தது. குடும்பத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவை, ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருந்தது. ஒரு சில காரணங்களுக்காக என்னுடைய இது தேவை இருந்தது. சரின்னு அவர் சொன்னதில் வந்து சிலது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆச்சு. இப்போ ஸ்ரீதர் சொன்னார், நாகேஷ் கூட இருக்கிறதுனால தான் உன்னை வந்து காமெடின்ற மாதிரி வருது. பட் உன்னுடைய கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து அது கிரியேட் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறேன்றது கோப்புவும் சொன்னார், எனக்கு விளக்கி சொன்னார். என்ன சொன்னார்னா, 3 யங்ஸ்டர்ஸ், ராஷ்ட்ரி அதே வயசு தான், காஞ்சனாவும் அதே வயசு தான், நீயும் அதே தான். 3 பேர் ஹீரோயின்ஸ்னால் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். 2வது வந்து ஈஸ்ட்மன் கலர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து காதலிக்க நேரம். அதில் உனக்கு ஒரு நல்ல டான்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட்டு ட்விஸ்ட் டான்ஸ், உனக்காகவே நாங்கள் அது இது பண்ணி அது பாரு காலத்தில் அது எப்படிலாம் உன்னை பாப்புலர் ஆக்க போகிறதுன்னு சொன்னார். டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு முதல்ல ஆக்டிங், நான் ட்ராமாவுக்கு வரல, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பேபி ஆர்டிஸ்ட்டு. டான்ஸ் வந்து எனக்கு 6 வயசுலேயே நான் பரதநாட்டியத்தை எடுத்துக்கிட்டேன் நான் ஸ்டேஜில் ஆடுறது. ஸோ அதனால டான்ஸ் இந்த ஆஸ்பெக்டில் எனக்கு எல்லாம் பார்க்கும்போது ஏன் இதை பண்ணக்கூடாது. நமக்கு ஹீரோயின்றது நடுவில் கேரக்டர் எனக்கு பொருத்தமாக இருந்து கூப்பிடட்டும், என்ன நடக்குதோ பார்ப்போம். அதான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து சில சமயங்கள் வந்து சிலது வெயிட் பண்ண சொல்லி பார்க்கலாம். பட் சில சமயங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம மனசை நாம் தான் வந்து அதை ஈஸியாக எடுத்துட்டு அதில் நம்ம என்ன திறமையை காட்ட முடியும், நம்ம எப்படி நம்மளுடைய இதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும் அப்படிங்கிறதையும் மனசையும் நம்ம கொஞ்சம் மென்டல் மேக்கப்னு சொல்லுவாங்க. அந்த மென்டல் மேக்கப் உங்களுக்கு இருந்துச்சா? நம்ம ஹீரோயினா தொடர்ந்து பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் எனக்கு இருந்தது. சரி நம்ம வந்து ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இப்போ அன்னை இல்லம்னு ஒரு படம் நானும் முத்துராமனும் பண்ணோம். அதுக்கப்புறம் நானும் ரவிச்சந்திரனும் காதலிக்கு நன்மை, அப்புறம் கூட எங்களுக்கும் காலம் வரும்னு ஒரு படம் நானும் ரவிச்சந்திரனும் கூட பண்ணால் கூட பட் ஹீரோயின்ஸில் மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா காமெடி ரொம்ப பிக்கப் ஆகிடுது, பயங்கரமாக பிக்கப் ஆகிடுது எந்த நாகேஷும். ஸோ ஆக்டிங்கில் வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஹீரோயின்னாக்கா ஒரு கிளாமரு, ஹீரோயினுக்குன்னு ஒரு தனி பொசிஷன் அப்படிலாம் வந்து இருந்த காலம்தான். ஏன்னா அந்த ஹீரோவுக்கோ நீங்கள் ஹீரோயினுக்கோ பார்க்க போனால் சினிமா ஃபீல்டில் அது ஒரு இடம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனாலும் அதையும் நம்ம மாற்றி காட்ட முடியும். பட் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, கெட்டப்பு, பியூட்டி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுலேருந்து என்னென்ன கேரக்டர்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு கேரக்டரை மாற்றிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காமெடியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி கேரக்டர் ரோல்ஸ் நிறைய. ஸோ அதனால் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய திறமை,
ரெண்டாவது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப ஓவராக எதையும் ஒரு இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடவுளுடைய சப்போர்ட்டும் நமக்கு வேணும், நம்மளுடைய இதுவும் இருக்குது. ஃபேமிலி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா பெரியவங்க இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியே ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுடைய ஒரு நல்ல விஷயத்தை அட்வைஸை நம்ம வந்து எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப அவங்களது ரொம்ப முன்காலத்து தான் இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இதுக்கும் நமக்கு ஒத்து வரணும் அப்படின்னா அவங்களதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும், நமக்கு அது ஃபேவரபுளாக இருக்கும். அதையும் டெஃபினட்டாக நம்ம, ஏன்னா அந்த சூழ்நிலையிலேயே நான் வளர்ந்ததுனால எனக்கு எல்லா இதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இது இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருப்பேன், எல்லாக்கிட்டையும் மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். எனக்கு யாரும் புதுசு பழசுன்னே கிடையாது. எந்த மட்டத்துலேயும் நான் மூவ் பண்ணுவேன். சின்ன குழந்தையா இருந்தாலும் மூவ் பண்ணுவேன், பெரியவங்களா இருந்தாலும் மூவ் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ்லேயும் ரொம்ப பெரியவங்களா இருந்தாலும் அவங்கக்கிட்ட எப்படி மூவ் பண்ணது, ரொம்ப சாதாரண ஒரு எளிமையான ஒரு சாதாரணமாக ஒரு வெளியில் போனால் கூட ஒரு பூக்காரங்களோ இல்லை ஒரு பழ வியாபாரி இருந்தால் அவங்கக்கிட்டையும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரீசெண்டாக நான் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாதாம்மா நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் உங்களை சினிமாவாக பார்க்கல, சச்சுமான். ஏன்னா பத்மினி ஒண்டி தான் பத்மினி அம்மான்னு கூப்பிடுவாங்க, பப்பிம்மான்னு கூப்பிடுவாங்க. இப்போ என்ன வந்து சச்சுமான் அந்த எனர்ஜி கேட்டேன் இல்லையா? ஏன்னா வந்து சமீபத்துல விகடன் விருதுகள்ல கூட ஸ்டேஜ் ஒரு வழி பண்ணிட்டீங்க, நீங்க தான் டான்ஸ்லாம் ஆடி காஞ்சனமா ரொம்ப குஷி ஆயிட்டாங்க எல்லாருமே. அது ரீயூனியன் மாதிரி இருந்துச்சு எல்லாரும். அட்மாஸ்பியரை மாத்தினேன். ஏன்னா அந்த காம்பேரிங் சொன்னாங்க, சச்சுமா நீங்க ஒண்டிதான், இவங்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்காங்க, கிட்டக்க போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால நீங்க ஒண்டிதான் இந்த அட்மாஸ்பியரையும் மாத்திடுறீங்க யார் இருந்தாலும் அப்படின்னு நான் சொன்னேன். காஞ்சனாக்கு கொஞ்சம் லெக் இது ப்ராப்ளமா இருக்கு, பட் நான் சொன்னா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சரி அந்த அட்மாஸ்பியர். ஏன்னா எந்த இடத்துல நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் போய் நம்ம ஆடினோம்னா அது ஒரு மரியாதையாக இருக்காது, நம்மளுடைய ஏஜுக்காக இருக்கட்டும். ஏன்னா இந்த வந்து விகடன் அந்த விழா வந்து எல்லாமே சினிமா சம்பந்தோட எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, அப்புறம் சீனியர்ஸ் எல்லாருமே மிக்ஸ் பண்ணி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் இருந்தாங்க அன்றைக்கி. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? டெஃபினட்டாக. உங்களுக்குலாம் ரொம்ப குழந்தைங்க மாதிரி மாறிட்டீங்க எல்லாருமே இல்லை? 75 இயர்ஸ் கிட்டத்தட்ட நீங்க நடிக்க வந்து இது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், எல்லாருக்கும் அமையாத ஒரு விஷயம் தான் அது. அது எப்படி இருக்கு அது உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஏஜினுடைய டிஃப்ரெண்ட் அந்த இது இருக்குல்ல. பட் என்னுடைய ப்ரொஃபஷ்னலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே போய். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஸ்டேஜ் ட்ராமா பண்ணேன், டான்ஸ் பண்ணேன், ட்ராமாவை நிறுத்தினேன், டிவி சீரியலுக்கு வந்தேன், வெப் சீரியஸ்க்கு வந்தேன், இப்போ வந்து படத்தில் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறேன். ஸோ கேரக்டர் ரோல்ஸில் வந்து என்னுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி பாட்டினா அது என்ஜாய் பண்ணுற பாட்டியாக இருக்குது, சீரியஸ் பாட்டியாக இருக்குது, இல்லைன்னா எல்லாம் கலந்த பாட்டியாக வேணும்னாக்கா என்ன தான் தேடுறாங்க அவங்க சொல்கிறாங்க சச்சுமா தான் வந்து அந்த காமெடியாக ஒரு பாட்டி கேரக்டர்னாலும் பண்ணுறாங்க, சீரியஸ்னாலும் பண்ணுறாங்க, அந்த அட்மாஸ்பியரை வந்து இது பண்ணுறாங்க, சொந்தமாக சில இது கிரியேட் பண்ணி ஷார்ட்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணணும்னா சச்சுமா தான் வேணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படங்கள் கூப்பிடுற படங்கள் அது வந்து புது டைரக்டரோ இல்லை கதாசிரியர் புதுசோ இல்லை ஆர்டிஸ்ட் புதுசோ அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரோடையும் என்னால் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, அந்த வித்தியாசமே நான் பார்க்கறதில்ல. ஸோ அதனால நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் நான். இப்போ இந்த ஏஜ்லேயுமே அந்த ஒரு எனர்ஜி லெவலில் தான் ஆரம்பத்திலே கேட்டேன். தப்பாக நினச்சில ஒன்று கேட்கலாமா? உங்களுடைய வயசு என்ன? வயசு என்ன? வயசு 70 இயர்ஸ். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால ப்ளஸ் போட்டுக்க வேண்டியது தானே. 75 இயர்ஸ் அதுவே சொன்னேன், அதுல இருந்து ப்ளஸ் அவ்வளோதான். +2 மாதிரி தான். எப்படி +2 மரியாதையா சொல்றாங்க அதே மாதிரி தான், அவ்வளோதான். ஏஜ் தட் இஸ் ஏஜ் இஸ் நம்பர்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஃபிட்னஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக ஒருத்தருக்கு லெக்கு பிரச்சனை வருது, ஹிப்பு பிரச்சனை வருது. உங்களுக்கு டோட்டலி வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நீங்கள் எனர்ஜி கேட்டீங்க பார்த்தீங்க, அதுக்கு எனர்ஜிக்கு காரணமே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி தான். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளசண்ட்டாக வெளியில் வரதோ போகிறதோ 4 பேரோட மூவ் பண்ணுறதோ ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோன்றதோ இதுக்கெல்லாம் காரணமே உள்ளே இருக்கிற பேசிக் ஹெல்த்து. சொல்லுவாங்க இல்லையா, உடம்பு கோயில் மாதிரி நம்ம பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வெளியே தெரியும். டெஃபினட்டா ஓரளவுக்கு நம்மளும் வந்து இப்போ நீங்க ஓரளவுக்கு பார்க்க போறீங்கன்னா ஒரு டெஸ்ட்டோ ஒரு இதுவோ இல்லை ஒரு டாக்டர்னுடைய அட்வைஸோ சில தினம் டயட்டு டெஃபினட்டா வேணும். டைமிங் வேற உங்களுக்கு வந்து மார்னிங்னா இந்த டைமு, நைட்டுனாக்கா தூங்க போகும்போது இந்த டைமு, இதெல்லாம் அந்த ஏஜுக்கு வந்து கொஞ்சம். உங்களோட ரொட்டீன் சொல்ல முடியுமா? நீங்க எப்படி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நான் ஒரு 6:30க்கு எழுந்துருவேன். பட் கொஞ்ச நேரம் நான் சம்டைம்ஸ் மெடிடேஷன் மீதியெல்லாம் வெளியில் போயின்னு இருந்தேன். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் மார்னிங் ஏதாவது மியூசிக் கேட்பேன். மோஸ்ட்லி எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது கூட ரேடியோவில் கேட்கறது உண்டா? எஸ் நைட்டும் கேட்பேன், நைட்டும் 11 o'clock கேட்பேன்.
எனக்கு டிவியினுடைய இது சில டைம் தான் பிடிக்கும். எனக்கு முக்கால்வாசி நான் அது பழைய டைப்பாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அது வந்து அமைதியாக இருக்கும். அது பாட்டு போட்டுட்டு கூட வேலை செய்வேன், நான் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பேன், பட் பெரிய படிக்கிறோம் இல்லை. நான் நாவல்கள் அந்த மாதிரி பெருசாக படிப்பேன். இந்த விகடனில் வந்த கதைகள், ஜோக்ஸு நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த படிக்கிற ஹேபிட் ரொம்ப கம்மி. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டயலாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா படித்து அதை நான் பைஹார்ட் பண்ண மாட்டேன். யாராவது சொல்லி கேட்டு தான் நான் இமீடியட்டாக சொல்லுவேன். எவ்வளோ டைலாக்காக இருந்தாலும் அவங்க சொல்லிடணும், சொன்னால் இமீடியட்டாக. அது சின்ன வயசு பழக்கம் எனக்கு. அப்போ அப்படிதான் சொன்னாங்க எனக்கு அதுலேருந்து. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் நார்மலாக காலையில் இருந்தோடனே எங்கள் மதர்லாம் இருக்கும் பொழுதுன்னா அவங்க காலையில் குத்த விளக்கு ஏற்றி காலையில் ஃபஸ்ட்டு சாமி ரூமுக்கு போயிட்டு தான் அப்புறம் காஃபி கீஃபி சாப்பிட்ற வழக்கம். அதே ஹேபிட்டு எனக்கு ஒன்று. ஷூட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக பண்ணிவிடுவேன் நான். என்ன 7 o'clock நான் புறப்படணும். நான் மிச்ச நேரம் வந்து ஈவினிங்ஸில் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். நான் ஈவினிங்ஸ் வந்து ரொட்டீன் ஏதாவது பூ வந்து அது வந்து அப்புறம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது பேசுவாங்க, ஃபேமிலியில் யாராவது வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டை பராமரிக்கிறது எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப க்ளீன்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும், அதை க்ளீனாக வைக்கணும், எடுத்தால் அது கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த டிசிப்ளின் ரொம்ப உண்டு. க்ளீன்னஸ் ரொம்ப உண்டு. ஒரு குப்பை விழுந்தால் கூட யாரையும் கூப்பிட்டு எடுக்க சொல்ல மாட்டேன், நானே எடுத்து போய் தான் அந்த பேஸ்கெட்டில் போடுவேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு இருக்கேன்னா நமக்கு வந்து குனிய முடியல நிமிய முடியல அப்படி சொல்லக்கூடாது. இப்போ படிக்கட்டு கூட ஏற முடிஞ்சால் ஏறலான்னு சொல்கிறாங்க டாக்டர். மூச்சு வாங்கிட்டுனா ஏறாதீங்க, டோன்ட் கோ. அது மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் காமிக்காதீங்க, இல்லை பரவாயில்ல ஏறலாம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. லிஃப்ட்டில் போங்க, ஏற முடியும்னா ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ஏன் பண்ணணும்? நம்ம இப்போ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக். ரோபோ வந்து க்ளீன் பண்ணிடுது, நம்ம தொடப்பமே எடுக்கிறது இல்லை, குனியறதே இல்லை, சமைக்கும் பொழுது நம்ம ஒன்றுமே அரைக்கிறது இல்லை, எல்லாம் வந்துச்சு. சரி, அந்த ஹேபிட் நமக்குன்னா. ரெண்டாவது சில ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் போது சிலது நம்ம அதை அடாப்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக போயிட்டோம்னா அப்புறம் உடம்புல எப்படி ஒரு நல்ல எனர்ஜி வரும்? உணவு பழக்கங்கள் என்னமா உங்களுக்கு? உணவு பழக்கம் நான் பியூர் வெஜிடேரியன் தான். நான் மார்னிங்கில் வந்து முடிஞ்ச இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் 1:30க்கு லன்ச்சு. ஈவினிங் வந்து காஃபி டீ ரொம்ப சாப்பிட மாட்டேன். மார்னிங் ஒரு டைம் காஃபி, ஈவினிங்கில் ஒரு போன் வீட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு ஷூட்டிங்கில் இருந்தால் கூட அடிக்கடி சாப்பிட மாட்டேன். நான் நைட் வந்து 8:30 8 o'clock டின்னர், ஏதாவது லைட் டின்னர் ஏதாவது. திருப்பி மார்னிங் அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே. சாலட்ஸ் பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்திருக்கேன், நான்வெஜ் பக்கமே போனதில்லை, எதுவுமே சாப்பிட்டதில்லை. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நிறைய எடுத்துப்பீங்க. க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி. முந்தியெல்லாம் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், ஃப்ரை எல்லாம் கம்மி பண்ணிட்டேன் அப்புறமா. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். ஏன்னா இல்லை, பிகாஸ் கான்ஷியஸ் மட்டும் இல்லை, அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் கொஞ்சம் டைஜஸ்ட் வரும்ல, சாப்பிடலாம். அதுக்காக ஃபுல்லாக நான் அவாய்ட் பண்ணுறதில்ல. ஸ்வீட் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கேக் சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன், பட் குவான்டிட்டி கம்மி. இன்னைக்கு சாப்பிட்டா இன்னும் ஒரு வாரத்துக்கு கிடையாது. நோ, நானே ஹெல்த்துக்கு சொல்லுவேன், நோ கிடையாது. எங்கேயாவது ஃபங்க்ஷன்றது போனால் கூட நோ. நமக்கு நாமளே தான் வந்து ஒரு ஹேபிட்ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை அது இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தான், நமக்கு எந்த அளவுக்கு அது எடுத்துக்குது அப்படின்றது நமக்கே தெரியுது இல்லை, ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியுது. ஸோ சச்சிவமா அப்படின்னு சொன்னால் காதலுக்கு நேரம் இல்லை, அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரோஜா மலரி அப்படின்றது தான் வந்து பேர் தான் டக்குன்னு வந்துருது இல்லையா? ரோஜா மலரி தான் இன்னும் லைக் பண்ணிட்டு இருக்காங்களே. எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான் போட்டுருக்காங்க. ரீலில் பார்த்தா கூட அதுதான் போட்டுருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த சாங் வந்து ரொம்ப அருமையான சாங் வந்து எனக்கு அமைஞ்சது. அது கவிஞர் தான் எழுதினார். அது ஏவிஎம்ல நான் 2 வருஷம் கான்ட்ராக்டில் இருந்தேன். அப்போ இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு. அந்த சாங் இன்னும் கேட்டால் பிளாக் அண்ட் ஒயிட், அது கலரில் எடுக்கணும்னு தான் முதல்ல எல்லாம் தீர்மானம் பண்ணாங்க. அதுவும் நீலப்பட்டாடை கட்டின ஒரு தாமரைப்பூல ஒரு சாங் வரும். அது ரெண்டுமே பட் அன்னைக்கு பட்ஜெட் இல்லை. ஏன்னா அவர் எடுத்த பாட்டு இல்லையா? ஒகேனக்கல்ல வந்து அந்த ரோஜா மலரு, இந்த நீலப்பட்டாடை கட்டின ஒரு தாமரைப்பூல ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அது வந்து துறைப்பாக்கம் ஏரி இருக்குல்ல, அதுல ஒக்கியம் வந்து அந்த இதில் தான் எடுத்தாங்க அது. ஸோ அதில் வந்து பார்க்க போனால் கலரில் எடுக்கலாம், பட்ஜெட் இல்லை. ஏன்னா அப்போ வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார், ஜெமினி கணேஷ் இருந்தார், நானும் ஆனந்தனும் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்கன்னு தான் அவங்களே போட்டாங்க. ஏவிஎம் வந்து எப்போவுமே ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்னா இந்த பட்ஜெட் தான். அது சில சமயம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. அவங்க செட்டியார்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இது எடுக்கலாமா? நான் இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா இருக்கும் தான், பட் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டார். அது
அது பண்ணா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. பட் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே அவ்வளோ அழகாக வந்திருக்கு அந்த பாட்டு, ரொம்ப அழகாக. இன்னொரு ரொம்ப ரொம்ப பாப்புலரான பாட்டு இப்பவுமே இல்லை இவ்வளோ வருஷம் ஆகி இவ்வளோ இப்போ எவ்வளோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டார், ரஹ்மான் வந்துட்டாரு, அனிருத் வந்துட்டாரு, எவ்வளோ மியூசிக் இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டே இருக்காங்க. இவ்வளோ பாட்டு இருந்தோம், அந்த பாட்டு இவங்களோட போட்டாபுட்டி போடுது. அந்த ரோஜா மலரேன்ற சாங்கு இன்னைக்கு போட்டாபுட்டி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.